இல்லைன்னு பரவாயில்ல, இருந்தால் சரி இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். என்ன சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका स्वागत है. आज आपके लिए लिया गया शीर्षक है रश्मि रति. इसके अंतर्गत इसमें जो कुछ प्रमुख सप्रसंग व्याख्याएँ हैं उसके बारे में हम कुछ विचार विमर्श करने वाले हैं. இன்றைய தலைப்பு ரஷ்மி ரத்தி. இதில் சொல்லப்பட்டிருக்கிற சில முக்கியமான இடம் சுற்றி பொருளுக்கம் தருக சப்ரசங்க வியாக்கியா அவற்றை பற்றி இன்றைக்கு நாம் அலசி ஆராய இருக்கிறோம். இந்த பகுதி பிரவீன் உத்தரா படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகுந்த பயன் உள்ளதாக இருக்கும். ஆகவே அனைவரும் பார்த்து கேட்டு படித்து பயன்பெற அன்போடு அழைக்கின்றேன். என்னுடைய பணியை தொடங்குகின்றேன். நன்றியுடன் சுந்தரராஜன் ஆர். रश्मि रति सप्रसंग व्याख्या, संदर्भ सहित व्याख्या, सप्रसंग व्याख्या. जय हो जग में जले जहाँ भी नमन पुनीत अनल को. जय हो जग में जले जहाँ भी नमन पुनीत अनल को. पुनीत अनल को पवित्र मानते हैं. अगर किसी को पवित्र बढ़ना हो या पवित्रवान साबित करना हो तो कहा गया है कि अग्नि में उतारो, क्योंकि अग्नि सबको पुनीत बना देगी. हमने पढ़ा है कि रामायण में भी श्री राम ने सीता से कहा था, लंका से वापस आने के बाद तुम अग्नि में कूदकर अपनी पवित्रता साबित करो. सीता जी ने ऐसा ही किया और अग्नि ने उसका कुछ नहीं किया. इस प्रकार सीता पवित्र सती साबित हुई. ஆக கற்பு என்பது நெருப்பை போன்று என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அந்த பெண் பக்கம் போகாதப்பா, அவள் நெருப்பை போன்றவள் என்ற சொல்லடை நாம் கேட்டிருக்கிறோம். மதுரையை தன் கோபத்தீயால் எரித்த கண்ணகியின் கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக கற்புடைய பெண்ணும் தீயும் ஒன்று, இரண்டுமே புனிதமானது என்பது தமிழக மக்களுடைய வாக்கு. அது மூத்தோர் சொல்லாகும். அதுபோல் இங்கே கவிஞர் இந்த இந்த ரஷ்மி ரத்தி காவியத்துடைய இறைவணக்க பகுதியிலே இயற்கையை வணங்குகிறார், அதாவது நெருப்பை வணங்குகிறார். அந்த நெருப்பு எரியவும் செய்யும், எரிக்கவும் செய்யும், இருளையும் அகற்றும், சமைக்கவும் பயன்படும். எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடியது நெருப்பு. அது மிக புனிதமானது. அது எந்த களங்கம் வந்தாலும் அந்த களங்கத்தை அது சுட்டி எரித்து விடும் தன்மை உடையது. அதுபோல் பெண்கள் இருக்க வேண்டும் என்று நம் மூதோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுவே நம்முடைய பண்பாடாக இருக்கிறது. नारियों को अनल के समान होना चाहिए. जो भी उसके सामने आवे पाप, उस पाप को वो अपनी सतीत्व की अग्नि से जला देने वाली है. इसलिए
यहाँ पर हमारे प्राचीन मनुष्यों ने सती को, नारी को अग्नि कहा है। यहाँ कवि कहते हैं, जय हो வெற்றி உண்டாகட்டும் ஜலே ஜகமே ஜஹாமி புனித அனல் கோ. அனல் நெருப்பு புனிதமானது. அது இந்த உலகத்திலே எங்கே எரிந்தாலும் சரி அந்த நெருப்புக்கு வெற்றி உண்டாகட்டும், நான் அதற்கு தலை வணங்குகிறேன் என்கிறார். जिस नर में बीच जले हमारा नमन तेज को बल को. இப்பொழுது நெருப்பாகிய அந்த வேகம், நெருப்பினுடைய வேகம், நெருப்பினுடைய சூடு, நெருப்பினுடைய சக்தி என்றால் எதையும் அழிக்கும் வல்லமை உண்டு நெருப்புக்கு. அந்த சக்தி இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் இருந்தாலும் நான் அந்த மனிதனை வணங்குகின்றேன், அந்த நெருப்பையும் வணங்குகின்றேன். किसी वृत्त पर खिले विपिन में पर நமஸ்ய ஐப்போ. எந்த ஒரு காட்டிலே மலர்ந்தாலும் சரி, மலர் மலர்தான், அந்த மலர் வணக்கத்துக்கு உரியதுதான், பூஜைக்குரியதான். அதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. சுதி கோசி நகி குணி கா ஆதி சக்தி கா மூல். இறைவன் என்பவன் பிறப்பு என்பது சக்தியினுடைய அடிப்படையாகும். கவிதை பாடுவார், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்று பாடுவார். எல்லோருக்கும் தந்தை இறைவன், எல்லோருமே இறைவனுடைய குழந்தைகள் தான். அதான் சொன்னார், ஹரி ஜன் என்றார் மகாத்மா காந்தியடிகள். அப்போ எல்லாரும் இறைவனுடைய குழந்தைங்கும் போது அங்கே ஏன் வேற்றுமை இருக்குது? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமை இதற்கு, குலம் கோத்திரம் என்ற வேற்றுமை இதற்கு தான் சொல்கிறாரு. ஆக பண்புக்கு, படைப்புக்கு, சக்திக்கு அடிப்படை யார் என்றால் அவன் தான் இறைவன். அந்த இறைவனை, இறைவனுடைய பிள்ளைகளை, இறைவனால் படைக்கப்பட்ட மக்களை ஜாதி வாரியாக, குலம் வாரியாக, கோத்திரம் வாரியாக பிரித்து பார்ப்பது தவறு. ஏனென்றால் பண்புக்கு அடிப்படை யாரென்றால் இறைவன் தான், சக்திக்கு அடிப்படையும் இறைவன் தான். அந்த இறைவனை நான் வணங்குகின்றேன். संदर्भ प्रस्तुत पद्यांश श्री रामधारी सिंह दिनकर कुरित रश्मिरति शीर्षक प्रबंधात्मक काव्य से अवतरित है. कई परिचय छोड़ देंगे, प्रसंग रश्मिरति दिनकर का चरित्र प्रधान प्रबंधात्मक काव्य है. இது தினகர் அவர்கள் இயற்றிய கேரக்டர் பேஸ்டு एपिक्नु சொல்லுவாங்க. कवि ने इस कृति के माध्यम से ऐसी समाज व्यवस्था की मंगल कामना की है. இது ஒரு இறைவணக்க பாடல். இந்த காவியத்துடைய தொடக்க பாடல். ஒரு காவியம் என்றால் அது ஆரம்பத்தில் வந்து இறைவணக்கம் இருக்கும் என்பது நியதி, விதி. இங்கே அவர் இறைவனை பாடுகிறார், அதே நேரத்தில் இயற்கையை பாடுகிறார், இயற்கையை இறைவனாக பாடுகிறார். நம் மக்களிடையே இருக்கிறது, ஒருவர் இறந்து விட்டால் அவரை பற்றி பேப்பரில் போட்டும்போது இயற்கை எழுதினார் என்று சொல்வார்கள். சிலர் வந்து உருவாங்க சிவலோக பதவி அடைந்தார் என்பார்கள், சிலர் வந்து வைகுண்ட பதவி அடைந்தார் என்பார்கள், சிலர் கிறிஸ்தவ சகோதரர்கள் எழுதுவாங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பார்கள். நீங்கள் பற்றிக்கலாம். இப்படி இயற்கையை இறைவனாக கணிக்கிறார் என்று சொல்கிறாரு. அதே நேரத்தில் இதை வந்து இந்த படைப்பின் மூலமாக அவர் ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறார். அது அந்த சமுதாயம் व्यक्ति குணோं पर आधारित हो. ஒரு தனிமனுடைய குணங்களை, பண்புகளை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டுமே தவிர ஒருத்தனுடைய பிறப்பை கண்டல்ல. பிறப்பால் ஒருவன் எப்படி இருந்தாலும் அவன்
குணத்தால் ஓய்மமாகிறான். प्रस्तुत अंश रश्मि रति का मंगलाचरण है, अதான் இறைவணக்க பாடல். इसमें कवि ने शहीदों और गुणवानों के प्रति अपनी श्रद्धा अर्पित की है. நாட்டுக்காக உயிரை துறந்த பண்புள்ள மக்களை பற்றி தன்னுடைய அஞ்சலியை வந்து தெரிவிக்கிறார். शब्दार्थ अनल आग நெருப்பு, ஷஹீத் நெருப்பை போன்ற தியாகிகள், विभिन्न जंगल काट. व्याख्या कवि कहते हैं गुणवान और शहीद जहाँ भी रहें मैं उसकी वंदना करता हूँ. பண்புள்ள மக்களும் தியாகிகளும் நாட்டுக்காக உயிரை துறந்த தியாகிகளும் அவள் எங்கே வாழ்ந்தாலும் சரி நான் அவர்களை வணங்குகிறேன். मनुष्य के गुण और बल की वंदना करता हूँ. ஒரு தனி மனிதனுடைய பண்பு, அவனுடைய பலம், சக்தி, இவற்றை ஆற்றல் நான் வணங்குகிறேன். फूल चाहे जंगल में खिले या महल में उसकी प्रतिभा सेवात्मक है, सेवामय है. மலர்கள் அவைகள் மாளிகையில் வந்தாலும் சரி அல்லது காடுகளிலே மறந்தாலும் சரி அதனுடைய திறமை வந்து சேவையை மயமானது, சேவைக்காத்தான். ஒன்று மக்கள் சூட்டுவார்கள், இல்லாவிட்டால் இறைவருக்கு சூட்டுவார்கள். ஆக அதனுடைய தேவை, அவனுடைய வாழ்க்கையை வந்து சேவையே உருவானது. शेख ईश्वर की शक्ति का मूल होता है. वह कुल की नहीं सोचते, सिर्फ गुण की सोचते. இறைவன் வந்தான், ஒருவன்தான் சக்திக்கு அடிப்படை வேராகும். அந்த வேர் வந்து குலத்தை தேடாது, அது குணத்தை மட்டுமே தேடும். குலமா குணமா என்றால் அது குலமல்ல, குணம்தான் என்று சொல்லும். அதுபோலத்தான் உஸ் குணிக்கு மை வந்தனா கர்த்தா. அப்படிப்பட்ட அந்த குணத்தை, அந்த பண்பை நான் வணங்குகிறேன், பண்புக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆக்கி பி வந்தனா கர்த்தா. நெருப்பாக விளங்குகின்ற நாட்டை காக்க உயிர் சிறந்த தியாகிகளுக்கும் நான் வணக்கம் செய்கின்றேன். சேஷ்டா குணஹி மூல் है जाति नहीं. அவ்வளோதான், சிப்பாக விட்டார். நான் சொல்லிட்டேன், குணஹி மூல் है जाति नहीं. रस वीर रस, छंद हरि गीतिका, अलंकार मानवीकरण अनुप्रास. பாவசாமிய இங்கே வந்து கருத்தொற்றுமை. ஜாத்தினா பூச்சோ சாதுக்கு பூச்சி ஏ ஞான். ஒரு சாது என்றால் சாது மட்டும் அல்ல, ஒரு அதாவது ஸ்காலர் பர்சன், அதாவது அறிவுள்ள மனிதன். அவன் யாராக இருக்கான், சாதாரண ஒரு சிறு பையன் கூட அவனுக்கு அறிவிந்தால் மதிக்கிறான். அவனை வந்து அவனுடைய அறிவை பற்றி கேளுங்கள், அவனுடைய ஜாதியை பற்றி கேட்காதீர்கள். பூச் लीजिए ஞான், जाति ना पूछो साधु की. मोल करो तलवार का बड़ा रहन दो बयान. ஒரு கத்தி வாங்க போகிறீங்க, அப்போ கத்திக்கு மட்டும் விலை பேசுங்க, அந்த கத்தி போடப்பட்ட கவருக்கு விலை பேசாதீர்கள். கவர் முக்கியமல்ல, கத்தி தான் முக்கியம். அதுபோல் மனுடைய பிறப்பு முக்கியமல்ல, அவனுடைய அறிவு தான் முக்கியம், உடம்பு தான் முக்கியம். யார் சொல்கிறாரு? சந்த் கபீர்தாஸ். இங்கே கபீர்தாஸும் தினகரும் ஒத்து போகிறாள், கருத்தொருட்டு போகிறாள். मस्तक ऊंचा किए जाति का नाम लिए फिरते हो, चलते हो, पर अधर्ममय शोषण के बल से सुख से पलते हो. या அழகாக சொல்கிறார், நான் தான் உயர்ந்த ஜாதிக்காரன், நான் தான் உயர்ந்த ஜாதி, உயர்ந்த குலம் என்று சொல்லிக்கொண்டு தான் நிமிர்ந்து கொண்டு போகிறீர்களே. ரைட்டு, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய செயலை படிக்கிறது தர்மமாக இல்லையே, அதர்மமய, எல்லாமே அதர்மமாக இருக்கிறது. அதர்மமய, அப்புறம் சோஷன், அடுத்தவனை நீங்கள் சுரண்டுகிறீர்களே, அந்த பலத்தால் நீங்கள் சுகத்திலே சுகமாக
பழகிறீர்களே, அது சரியா? ஜாதியால் உயர்ந்தவர்கள் சரி, அதுபோல் குணத்தாலும் உயர்ந்திருக்குமல்ல, இருக்குமா இல்லையா? இல்லையே. அதம ஜாத்தியோं से तरतर कामते तुम्हारे प्राण. யாரெல்லாம் நீங்கள் தான் ஜாதிக்காரர் சொல்வீர்களோ அவர்களை பார்த்தால் நீங்கள் அவர்களோடு மோதுவது கிடையாது. மோத போனால் உங்களுடைய கை காலெலாம் உடம்பெல்லாம் விழவென்று நடுங்குகிறதே ஏன்? ஆனால் நேர் பார்க்கும்போது நடுங்குறீங்க, பின்னாலே போய் என்ன பண்ணுறீங்க? பஞ்சகத்தாலே அவர்களுடைய கட்டைகளை வாங்கிக்கிறீங்க. चल से मांग लिया करते हो अंगूठे का दान. எப்படி ஏகலைவனை நேர் மோதத்து திராணி இல்லாமல் என்ன செய்தார்கள்? துரோணாச்சாரியார் அவனுடைய கட்டைகளை வாங்கி அவனை அடித்து விட்டார். அவனை அடிக்கவில்லை, அவன் திருமணத்தையும் அடித்து विटार. प्रस्तुत पद्यांश संदर्भ. प्रस्तुत पद्यांश श्री रघुवर सिंह दिनकर कुरित रश्मि रति से अवतरित है. कई पर्ची जो पहले ही दिया गया है मुझे पढ़ लेंगे. कई पर्ची है. प्रसंग: हसीनापुर के रंग महल में अर्जुन की धनुर्विद्या की तारीफ हो रही थी. हसीनापुरम அங்கே ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கு, பெரிய கூட்டம். அங்கே அதாவது வீரத்தை காட்டுகின்ற ஒரு கூட்டம், ஒரு கண்காட்சி, ஒரு பொற்காட்சி சொல்லலாம். அந்த காட்சியில் அர்ஜுனன் தன்னுடைய வீரத்தையெல்லாம் காண்பிக்கின்றான். எல்லோரும் அவனுடைய அந்த வில்வித்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். गर्व से फूला अर्जुन वीरों को चुनौती देने लगा. இதனால் கர்வத்தினால் தற்பெருமையினால் பூர்த்தி போன அர்ஜுனன் மக்களை பார்த்து சவால் விட ஆரம்பித்தான். என்னோடு போட்டு போட தயாராகின்றது. इस पर कर्ण जोश में आ गया. அதை கேட்ட கர்ணன் ஆவேசம் அடைந்தான். उसने चुनौती स्वीकार कर ली. அவன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். कर्ण सारथी का पोषित पुत्र था. कर्णनो ஒரு தேரோட்டியுடைய வளர்ப்பு மகன். इसलिए गुरु द्रोणाचार्य और कृपाचार्य कर्ण की जाति जताकर उसे अर्जुन से भिड़ने अयोग्य साबित कर रहे थे. ஆகவே அவனுடைய வீரத்தை பார்த்து அதிர்ந்து போன துரோணரும் கிருபாச்சாரியரும் அவனை அவன் ராஜகுமார் நல்ல தானவத்திலே பிறந்தவன் ஆகியே நீ இதற்கு தகுதியாற்றவன் என்று சொல்லி அவனை நிராகரித்தார்கள். इस समय दुर्योधन उठा और कर्ण को अंग देश का राजा बनाया. அப்போ துரியோதனன் எழுந்தான், கர்ணனை அங்க நாட்டுக்கு அரசனாக ஆக்கினான். குரு द्रोणाचार्य की अनीति की निंदा की. द्रोणाचार्य अनीति इगழ்ந்து பேசினான். द्रोण को अर्जुन पर विशेष प्यार था. द्रोण को जिम्मेदारी विशेष अன்பு இருந்தது. उनका विचार था कि दुनिया में अर्जुन के बढ़कर कोई धनुर्वीर ना हो. अब कर्ण की वीरता देख वे मन ही मन கூடने लगे. அவருக்கு என்ன வேணுமென்றால் உலகத்திலே அர்ஜுனுக்கு நிகரான ஒரு வில்வீரன் வேறு யாரும் இருக்கக்கூடாது என்பதுதான். இப்போது கர்ணனை பார்த்தவுடனே அவர் மனதுக்குள்ளேயே குடைய ஆரம்பித்தார். इस पर कर्ण ने उनकी निंदा की. அதை கேட்ட கண்ணன் மேற்கண்டவாறு அவரை இகழ்ந்து உரைத்தான். प्रस्तुत अवतरण इस संदर्भ का है. शब्दार्थ: अदम नीच मस्तक ऊंचा किए गर्व से और பெருமைத்தோடு. व्याख्या: कर्ण ने कहा आप अपने कुल का गर्व करते हैं. நீங்கள் உங்கள் குலத்தை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க, ரைட்டு, किंतु आपका आचरण नीचे. கவிதை சொல்வார் இடத்துல, உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் பார். நான் சொல்வேன் என்னென்றால் சாதா ஜீவன் உச்ச விசாரங்கள். வாழ்க்கை எளிமையாக இருக்கணும், எண்ணங்கள் எப்படி உயர்ந்துக்கணும், எண்ணங்கள் உயர்ந்துக்கணும், அதுதான். ஆனால் உயர்ந்த மாலையை கிட்ட என்ன பிரயோஜனம்? உள்ளம் தாழ்ந்துக்கிட்டது என்ன பிரயோஜனம்? இங்கே
உயர்ந்த ஜாதி ஓகே, ஆனால் செயல் தாழ்ந்திருக்கிறது. आप निम्न जाति कहकर उनका शोषण करते हैं. निम्न जाति से आप लोग डरते हैं. நீங்கள் இவெல்லாம் வந்து சூத்திரர்கள், அதாவது தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் சொல்லி அவர்களை சுரண்டுகிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அவர்களை வெறுக்கிறீங்க. कोई कार्य कुशल हो तो उसका अंगूठा काट लेते हैं. चल से யாராவது செயல் வீரர் இருந்தால் அவன் செயலை முடக்குவதற்காக எப்படியாவது அவனுடைய கட்டைகளை நஞ்சகத்தோடு வெட்டி கூறுகிறீர்கள். द्रोण ने एकलव्य का अंगूठा दान में लिया था, इसकी और संकेत है. துரோணாச்சாரியர் வந்து ஏகலனுடைய கட்டைகளை தாரமாக பெற்றுக்கொண்டார்வா, அது இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. विशेष कवि का संदेश है. कविயினுடைய மெசேஜ் என்னவென்றால், मानव कर्म से ही श्रेष्ठ होता है, ना कि जन्म से. மனிதன் பிறப்பால் என்றுமே உயர்ந்தவனாக முடியாது, அவனுடைய செயலால் தான் ஆக முடியும். அதான் கடமை செய் பலனை எதிர்பார்ப்பு என்றார் கண்ணகர். छंद हरिगीतिका, रस वीर रस, अलंकार अनुप्रास वीप्सा. அது வீட்டில் அடுத்து போகலாம். आई है वीरता तपोवन में या पुण्य कमाने को. पुण्य पुष्पला पुण्य पुण्य कमाने को. இங்கே பரசுராமரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணன் அப்போது இருந்த மிகப்பெரிய வீரருமாகிய முனிவருமாகிய பிராமணராகிய பரசுராமரை பார்க்க செல்கிறான். அவரிடம் தன்னுடைய வீரத்தை காட்டி அவருடைய நிறைய விஷயங்களை வந்து இவன் கற்றுக்கொள்ள அங்கே போய் அவரும் சீடனாக சேர்கிறான். அப்படி போகின்ற பொழுது அவனுடைய அந்த பரசுராமருடைய அந்த குடிசை அவருடைய வாழ்க்கை முறை பற்றி இங்கே சொல்லப்பட்டது. அதை பார்க்கும்போது தோன்றதாமா இருக்கு, வீரத்தா தப்போன்மே கியா புண்ணிய கமானே ஆகி. ஆமாம், வீரம் இங்கே வந்திருக்கிறது, இங்கே வந்திருக்கிறது தப்போவனத்துக்கு வந்திருக்கிறது, தவம் செய்கின்ற முனிகள் வாழும் இடத்துக்கு வந்திருக்கிறது. இங்கேயே வந்தது புண்ணியம் சம்பாதிக்க வந்ததா என்ற ஒரு சந்தேகம். யா அல்லது சந்நியாஸ் சாதனா में है दैहिक சக்தி ஜெகானிகோ, அல்லது துறவு வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய சக்தியை வந்து இன்னும் அதிகப்படுத்தி போக இங்கே வந்திருக்கிறதா. மண்மே मन से तन का सिद्ध यंत्र अथवा शास्त्रों में पाया हो, அல்லது உடம்பிலே தான் வெற்றி பெறுவதற்கான எல்லா செயல்களையும் பெறுவதற்காகவோ அல்லது சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் பெறுவதற்காகவா ஏன் இங்கே வந்திருக்கிறது இந்த வீரம். யாக்கி வீர कोई யோகி से யுக்தி सीखने आया हो, அல்லது யாராவது வீரர்கள் வந்து இந்த யோகியை பார்த்து துறவியை பார்த்து நிறைய தந்திரங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். प्रस्तुत अध्यांश श्री दिनकर कुरुक रश्मिरति शीर्षक प्रबंधात्मक काव्य से अवतरित है. प्रसंग प्रस्तुत पद्य में मुनि परशुराम के कुटी का परिचय है. मुनिवर परशुरामुடைய குடிசையை பற்றி இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. कुटी के पास एक और கமண்டல் ஆகிய அந்த குடிசையிலே ஒரு பக்கத்தில் கமண்டலம் ஆகியவர்கள், அதாவது முனிவர்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் உள்ளன. दूसरी ओर धनुष बाण आदि, மறுபக்கம் பார்த்தா வில்லு அம்பு ஆகிய ஆயுதங்கள் உள்ளன. इस पर कवि के दिल में भिन्न विचार उठते हैं. அதை பார்க்கும் பொழுது கவியுடைய உள்ளத்தில் வந்து பல்வேறுபட்ட எண்ணங்கள் எழுகின்றன.
प्रस्तुत अवतरण इस संदर्भ का है। शब्दार्थ बुराई पुण्य व्याख्या। कवि को लगता है कि कोई वीरता तपोवन में पुण्य कमाने आई थी. அந்த அந்தமானத்திலே இந்த பரசுராமரை பார்க்கின்ற பொழுது ஒரு வீரமானது அந்தமானத்துக்கு வந்து புண்ணியம் சம்பாதிக்க வந்திருக்கிறதோ என்று நமக்கு எண்ண தோன்றுகிறது. या कोई साधक अपनी साधना शक्ति बढ़ाने नहीं आया. அல்லது ஒரு துறவி ஒரு தவம் செய்கின்ற தபஸ்வி இந்த காட்டிலே வந்து ராமனை அதாவது தன்னுடைய சக்தியை சாதனையை வளர்த்துக்கொள்ளுக்காக வந்திருக்கிறாரோ அல்லது या मन में शरीर की सिद्धि का उपाय शास्त्रों के रूप में पाया हो அல்லது சக்திகளை வெளிப்படுத்துகின்ற முறையை வந்து சாஸ்திரம் வாயிலாக பெற்றிருக்கிறாரோ और योगी में युक्ति सीखने आया हो योगी से அல்லது துறவியை கடந்து தந்திரங்களை உபாயங்களை வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறாரா. विशेष प्रस्तुत पद्यांश में उपमेय में उपमाओं की संभावना का चित्रण हुआ है. ஓமைக்குள்ளே வந்து உபமா இருக்கிறது. रस शांत रस योगी की कुंती चंद हरि गीतिका अलंकार अनुप्रास संदेह अलंकार यावना संदेह अलंकार संदेह अलंकार भाव साम्य किस व्रत में है व्रती है निडर निद्रा का योग त्याग किए. இங்கே பஞ்சவட்டியிலே லக்ஷ்மணை பற்றி சொல்கிறார். லக்ஷ்மணன் வந்து இரவு நேரத்தில் வந்து அந்த சீதாவும் ராமனும் உறங்கும் பொழுது அந்த பரன்புள்ளை காவல் காத்து கொண்டிருக்கிறான். அந்த காவல் காத்து கொண்டிருக்கின்ற லக்ஷ்மணனுடைய நிலையை வர்ணிக்கிறார் கோபிஜி அவர்கள். யார் அவன் எப்படி இங்கே சொன்னாலோ அதே மாதிரி அவங்க அங்கே இங்கே பரசுராம சொல்கிறாங்க மதியம் வந்திருக்காரு அங்கே மாதிரி அவன் அங்கே போட்டிருக்கான் என்று கியா விரத்மே ஹை பிரதி ஏ அவன் வீரனாக இருக்கிறானே எப்படி வீரன் வந்து எப்படி விரதம் இருப்பான் இப்படி தவம் இருப்பான். அப்போ தவம் இருக்க வந்த ஒரு வீரனா இவன் அல்லது நிதினாக்கோ யோ தியாகி இப்படி தூக்கத்தை வந்து தியாகம் பண்ணிவிட்டு அவன் ஏன் இங்கே உட்காந்துருக்கான். ஆளை பார்த்தா வீரமாக இருக்கிறது ஆனால் தபஸ்வியை போல தனிமையிலேயே இரவிலே அமர்ந்திருக்கிறானே இவன் யாராக இருக்கலாம். ராஜ போக்கிய இவன்மே அவன் அரச காரியங்கள்லாம் வந்து அரசாங்க சோகனையெல்லாம் அனுபவிக்கின்ற ஒரு திறன் படைத்த ஒரு துறவி. या राजभोग के भोग्य विपिन में बैठा आज विराग लिए. ஆனால் ராஜபோகத்துக்கு உரிமையான இவன் ராஜகுமாரன் ஏன் காட்டுக்கு வந்தான். ஒருவேளை காட்டு வாழ்க்கை எப்படி என்று டெஸ்ட் பண்ண இருப்பானோ அது பயங்கர காட்டுவார் மைத்ரீஷன் கொடுத்தார்கள். இந்த வருடம் வந்து பஞ்சவட்டிலே எழுதப்பட்டவை. ஸ்ரீராமர் வந்து ஸ்ரீ ராமதாஸ் இங்கே தினகரன் அவர்கள் பரசுராமருடைய நிலைமை பற்றி இங்கே சொல்ல வந்திருக்கிறார். आगे इसके साथ मैं आज का कार्यक्रम समाप्त करता हूँ. இத்துடன் இன்றைய தலைப்பிலே என்னுடைய கடமையை நான் நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கிற வரை தங்களிடம் விடைபெறுவது தங்கள் ஆர் சுந்தரராஜன். नंरी वणकम. इसके साथ आज का ये मेरा अपना कार्यक्रम अपना कर्तव्य समाप्त करने वाला हूँ. कल एक नए शीर्षक के साथ आपके सामने आने वाला हूँ. तब तक के लिए विदा.
आपसे आपका स्नेही मैं हूँ आर सुंदर राजन। धन्यवाद। जय हिंद।